கவர்மெண்ட் லேப்பில் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷன், ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் அண்ட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ இதுலேயே எப்படி டெவலப் பண்ணணும், ஸோ இதெல்லாம் அஃபிஷியல் தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் உங்களால் ப்ளேவே பண்ண முடியும். ஸோ நிறைய கேம் இந்த அப்ளிகேஷனில் தான் ரன்னே ஆகும். ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டெக்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் C++, விசுவல் C++ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டையும் டெவலப் பண்ணணும் நீங்கள். ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ இது எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் DirectX 11ன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ DirectX 11 டேரெக்டாக டவுன்லோட் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒன்று வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் ஃபைல் வந்துடும். ஸோ அதோட செட்டப் இந்த இது வேணும்னாலும் நான் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இல்லை நம்ம டெலிகிராமில் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட் C++. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது எப்படி ஏதாவது சால்வ் பண்ணிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு சும்மா ஏதாவது டெக்ஸ்ட் மாதிரி கமெண்ட்ஸில் போடுறதுனா கூட உங்களதை பார்த்து 4 பேர் வந்துட்டு அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களதில் யாருக்காவது அந்த எரர் வந்து சால்வ் ஆயிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சால்வ் ஆனிச்சுன்னா கமெண்ட்டில் சால்வ்டுன்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி சால்வ் ஆச்சுன்னு. ஸோ அப்போ தான் எல்லோரும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்து விசுவல் C++ ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ விசுவல் C++ டவுன்லோட்ஸ்னு போட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் 2 இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு C++ ரீடிஸ்ட்ரிபியூட் அப்புறம் விசுவல் ஸ்டுடியோ 2015 இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2015 வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு 2009, 13 எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே தேவைப்படும். ஸோ உங்களுக்கு 64 பிட்டுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க, டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது டவுன்லோட் கொடுத்து இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த VC ரெட் லிஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வரும். ஸோ வேணால் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் உங்கள் இதில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ என்னோடது ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் இருக்குது, அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு ஷோ ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2015. ஸோ 2009, 13 எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதிலே மேலே போனீங்கன்னு வைங்களேன், மேலே பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டட் விசுவல் C++ன்னு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான 2013, 12, 15, 10 இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2013, 9, 10 இதெல்லாம் தேவைப்படும். 13, 10லேருந்து 12 இது எல்லாமே தேவைப்படும். ஸோ இது மட்டும் இன்ஸ்டால் பண்ணி